சார், இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இழுபறி நிலை போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த இழுபறி நிலை ஆமையம் முயலும் போலதான், அப்படிதான் தெரியும். ஏன்னா பிஜேபி இது வரைக்கும் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மாற்றுதெல்லாம் பாருங்க, டிமானிசேஷன் பார்த்தீங்கன்னா பணத்தை மாற்றுறது, அப்புறம் 2000 நோட்டை விட்டு அது 2000 ரூபாய் செல்லாது, இந்த மாதிரி காரியங்களில் மக்களை விரோத போக்கில் தான் பிஜேபி போயின்னு தவிர வச்சு மக்களுக்கு இதனால் மட்டும் ஒரு ஒரு நல்ல பயணம் நம்ம தமிழக மக்களுக்கு செய்யல. இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டைம் இந்தியா கூட்டணியை வெல்லுமா? நிச்சயம் வெல்லுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்ற பேரில் ரொம்ப கீழே போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இப்போ இந்தியாவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ 240க்கு மேலே ரீடிங் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக கூட்டணியோட இந்தியா கூட்டணி தான் நிச்சயம் ஜெயிக்கும். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு தலைவரோட உழைப்பு, முதல்வரோட உழைப்பு இன்னைக்கு நின்றுருக்கு. நாங்கள் தேனி மாவட்டத்தை பற்றி கடந்த முறை திமுக கூட்டணி தோத்துச்சு. இந்த முறை திமுக கூட்டணி முன்னிலையில் வைத்துக்கிட்டே கண்டிப்பாக 2 லட்சம் ஓட்டுக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பார் திமுக கூட்டணி. காரணம் இவரோட உழைப்பு அங்கே நிற்குது. இந்தியாவின் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நம்பிக்கை உள்ளது. அது கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இதற்கு காரணம் ராகுல் காந்தியினுடைய உழைப்பும் நம்முடைய தளபதி ஐயாவுடைய உழைப்பும் தான் மேலும் மேலும் மக்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உள்ளது. அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று நம்பிக்கை, மக்களுடைய உள்ளமும் மாறி உள்ளது. அதனால வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது என்று நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா கூட்டணி கண்டிப்பா வரும். அந்த மீதி உள்ளவங்க இருக்காங்க பாஜக இல்ல, அவங்களும் மீதி அவங்க தான் ஒண்ணு சேர்ந்து காங்கிரஸ முதல்ல எடுத்துட்டு வருவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் உறுதி. இங்க தளபதி சொல்றவர் தான் அங்க பிரதமரா இருக்கணும். கலைஞரும் அப்படிதான். நேத்து வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாள், அதுமா போய் நம்ம வெற்றியை கொண்டாடி இருப்போம். இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் வெற்றி. இழுபறி என்று சொல்வதற்கே இடமில்லை. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நாயகராக தளபதி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு மேலோங்கிதான் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழகமே ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற பிஜேபி, மதவாத அமைப்பை சார்ந்த பிஜேபி அரசாங்கமும், அதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகளை மையமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த மோடி அவர்களுடைய ஆட்சியை கடந்த 10 ஆண்டு காலமாக வட இந்திய மக்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில பல்வேறு மாநிலங்களிலே இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு சரித்திரம். இன்றைக்கு கோவையில பார்க்கிற பொழுது அவர் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலே கிடையாது இருக்கிறது. டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு கோவை மக்கள் ஒரு நல்ல ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆளுநர் பதவியை ருசி பார்த்து விட்டு இன்றைக்கு தேர்தலில் நின்று மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அம்மையார் சவுந்தரராஜன் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் படுதோல்வி. சென்ற முறை எங்களுடைய அக்கா கவிஞர் கனிமொழி அக்காவிடமிருந்து படுதோல்வியை சந்தித்தார். அந்த பாடத்தை பெற்ற அவர்கள் இந்த முறையும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த முறை இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெறும். அது மாத்திரமல்ல, தளபதி யாரை சொல்லுகிறாரோ, கை நீட்டி சொல்லுகிறாரோ, அவர் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமராக வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. தொலைக்காட்சியில பார்த்த வரைக்கும் மோடி தான் முன்னணியில் இருக்கிறதா, பிஜேபி தான் இருக்கு. செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வரலாம் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. படித்த மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல அதிகபட்ச மாநிலங்கள் அவை உறுப்பினர்களை இந்திய கூட்டணி தான் வந்திருக்காங்க. மேபி தமிழ்நாட்டில் பார்த்தா கூட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கு. மற்ற படிப்பறிவு குறைந்த ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. டெல்லியில ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டை நம்ம இப்ப பாக்குறோம். முழுமையான காரணம்னா அது ஆளுமை. அவங்க அந்த இடத்துல பண்ண கெஜ்ரிவாலை சிறைப்படுத்தியது, தேர்தல் நேரத்துல பண்ணது, அந்த வியூகம் வகுத்து அதெல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் அவரை ஜெயில போட்டிருக்காங்க. ஸோ அந்த மக்களுடைய பயம் ஒரு கால் நமக்கு முதல்வர் இல்லை,
ஜெயிலில் இருக்காரு, அதனால பயந்து கூட போட்டிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அது கருத்து கணிப்பு அல்ல, மோடியினுடைய கருத்து திணிப்பு. பார்க்கிற போது அவர்களுடைய சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முந்தா நாள் போட்டாங்க 350க்கு மேற்பட்ட 360 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில பிஜேபி வெற்றி பெறும். காங்கிரஸை பொறுத்த வரையிலும் 62 இடத்துல தான் வெற்றி பெறாங்க. 5-6 சேனல்கள் சொன்னாங்க. இன்னைக்கு தலைகீழா மாறி இருக்கு. இன்னைக்கு ரீடிங் பாத்தீங்கன்னா 230 இடங்கள்ல முன்னிலை இருக்கிறாங்க. அதனால போக போக இதனுடைய ரீடிங் மாறிக்கொண்டே இருக்கும். தளபதி மண், இந்த மண் பெரியாருடைய மண், கலைஞருடைய மண். இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி தான். அதிமுக கோட்டை அந்த தேனி மாவட்டம் இன்னைக்கு தாழ்ந்துருச்சு. கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே ஜெயிப்பாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா பூரா எம்எல்ஏ டிஎம்கே ஜெயிச்சிருக்கேன், எல்லா கவுன்சிலருமே டிஎம்கே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தங்க தமிழ்ச்சன் அவரும் ஜெயிக்கிறாப்புல. இப்போ ரீடிங்ல கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான ரீடிங்ல போயிட்டே இருக்காரு. பெரிய போட்டி இருக்குமா? அப்படித்தான் ஒரு மாயை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நிச்சயம் அங்க தலைவர் ஜெயிப்பார், தலைவர் நலத்திட்டங்கள் ஜெயிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பெண்களுக்கு கொடுக்குறதாகட்டும், மகளிர் உதவித்தொகையாகட்டும், எல்லாமே வந்து நல்லா நின்றுச்சு மக்கள் மத்தியில. அதனால கண்டிப்பா 40 தொகையுமே ஈவினிங்குள்ள நிச்சயம் வெல்லும். இந்தியா கூட்டணியோட ஆட்சி அமைப்போம், கூட்டணியோட ஆட்சி அமைப்போம். இங்க வந்து 4 முறை வந்துக்கிறாரு. அவர் 4 முறை வந்து மக்கள் பணத்தை தான் வீணடிச்சுக்கிறாரு ஒழிய தவிர அவர் மக்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யல. 2வது கோயிலில் போய் தர்மம் பண்றா, தர்மம் வந்து தலை காக்கணும், தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா இவர் போய் கோயிலில் நின்று தியானம் பண்றது, கோயிலாக சுத்துறது. அப்படி இருந்தால் எப்படி மக்கள்? ஆனால் தளபதி அப்படி கிடையாது. மக்களுக்கு 6000 ரூபாய் வந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, இலவச பாஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாரு. இந்தியாவின் கூட்டணி வாய்ப்பு வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா இப்ப வாய்ப்பு வந்து இப்படி மேலும் கீழமா இறங்கி இருக்கிறதுனால இன்னும் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு என்றுமே தளபதிக்கு தான் உண்டு. ஏன்னா அவருடைய பல நன்மைகள், மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தீட்டியுள்ளார். மகளிருக்கு பல இதை பண்ணனால பெண்களுடைய ஆதரவு என்றும் உள்ளது. கர்நாடகாவில் போய் சொல்லணும் 5 இடம் 4 இடம்னு. இங்க தமிழ்நாட்டுல பருப்பு வைக்காது. இங்க காங்கிரஸ் தான். அங்க கூட அவரு தான் சொல்லுவாரு, நான் கர்நாடகாக்காரன். இங்க திராவிட மண். இங்க எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஆனா டிஎம்கே இந்த வாட்டி இன்னும் நாங்க எத்தனை வருஷமா இருக்கோமோ அத்தனை 50 வருஷம் வந்தாலும் சரி நம்ம டிஎம்கே தான். திருப்பியும் 40 தொகுதி நம்ம தான். அப்படியே வந்துக்கினே இருக்கும். அவரு ஒரு ராமருக்கு ஒரு கோயிலை கட்டுறாரு. நானும் பக்கா இந்து தமிழ் பெண்டு தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. ஆனா நான் வணங்குற கடவுளை தவிர மற்றவங்களை உங்க 3 பேரை கூப்பிட்டு வணங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு அறியாமையில இல்லை. சரிங்களா? கடவுள் இல்லைன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதுமே சொன்னதில்லை. கடவுள் உண்டு. நாங்க அந்த பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கமே தவிர பார்ப்பாரை கூட நாங்க எதிர்க்கிறதே கிடையாது. கோயில் வேண்டும். கோயில் பூசாரிகளுடைய ஆளுமைக்கு உட்படக்கூடாதுன்றது அடிப்படையான கருத்து. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு தளபதி அவர்கள் அடிப்படை உரிமைகளான கல்வியை கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொண்டு வந்தோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நாங்க ஹீரோ ஹோண்டாய் தொழிற்சாலை கொண்டு வந்தோம், கண்ணாடி தொழிற்சாலை கொண்டு வந்தோம். இப்படி நிறைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பதும் கம்பெனிகளை கொடுப்பதும் எங்களுடைய வேலையா இருந்தது. அங்க போய் நம்ம கட்சிக்காரங்க பேசலன்னு தெரியுது. அங்க ரீடிங் இருந்தாலும் அந்த வர தாமதமாகுது. அதனாலதான் அப்படி தெரியுது. ஈவினிங்குள்ள நிச்சயம் இந்தியா கூட்டணி அனைத்து கட்சி கூட்டணியோட ஆட்சி அமைக்கும், நிச்சயம் வெல்லும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நியர்பை 37 வந்திருக்கு. இன்னும் கூட 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொறுத்திருந்து பாருங்கள். இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்.